Hi, welcome to my YouTube channel. BTS Armies, welcome. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் நெக்ஸ்ட் பிடிஎஸ் அப்டேட். நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். எதுக்கு இந்த வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் என்னோட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஸ்ஸை எப்படி பார்க்கணும் இந்தியாவில் இருந்துன்னு சொல்ல போகிறேன். நானும் உங்களை மாதிரி தான் பிடிஎஸ் ஆர்மி. நான் 6 இயர்ஸ்லேருந்து பிடிஎஸ் ஆர்மியாக இருக்கேன். ஃபஸ்ட் எல்லாம் பிடிஎஸ் ரியலாக இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. அப்புறம் தான் அவங்க சவுத் கொரியா பேண்டுன்னு தெரிஞ்சுது. அவங்க கன்சர்ட் அட்டன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லை. காசு இருந்தால் கூட அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் தமிழ்நாடு இல்லை கர்நாடகா, இந்தியாவில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பிடிஎஸ் கன்சர்ட்டை ஈஸியாக அட்டன் பண்ணணும்னு. நாளைக்கு ஒரு பிடிஎஸ் கேம் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அதில் யார் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்களோ அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் 3 பேரை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீவர்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அதில் நீங்கள் ஆர்மி மெம்பர்ஷிப் எடுத்துருக்கணும். மெம்பர்ஷிப் எப்படி வாங்கணும்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தென் பிடிஎஸ் அக்கௌண்ட்டை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. லைக் கன்சர்ட் டேட், எந்த ஊருக்கு வராங்க. இப்போது இந்தியாவுக்கு வர மாட்டாங்க, நெக்ஸ்ட் இயரில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் அவங்க மும்பையில் வருவாங்கன்னு. பட் அவங்க இந்தியாவை வேர்ல்டு டூரில் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இப்போது நான் இந்தியாவில் தான் இருக்கேன். நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம வேறு கண்ட்ரிக்கு போய் தான் பிடிஎஸ் கன்சர்ட் அட்டன் பண்ணணும். லைக் நியரஸ்ட் கண்ட்ரி தாய்லாந்து, சிங்கப்பூர் அண்ட் ஃபிலிப்பீன்ஸ் எல்லாம் நியரஸ்ட்டில் இருக்குது இந்தியாவில். ஸோ தாய்லாண்டு தான் இந்தியா கிட்டே இருக்குது. இப்போது பிடிஎஸ் டிக்கெட் ப்ரைஸ் ரேஞ்ச் 1 லட்சம் இருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்கும். விஐபி டிக்கெட்ஸ், கிரவுண்ட் ஃப்ளோர், நியர் டு த ஸ்டேஜ், ஸ்டாண்டிங், எல்லா ப்ரைஸ் ரேஞ்ச்லேயும் டிக்கெட்ஸ் இருக்குது. நம்ம பார்த்து தான் புக் பண்ணிக்கணும். நான் 10,000 ரேஞ்சில் தான் பார்த்தேன். எனக்கு பிடிஎஸ் கன்சர்ட்டில் ஒரு மூலையில் நின்றுட்டு பார்த்தாலும் ஓகேன்னு தான் பட்டுச்சு. என்கிட்ட இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு இருக்குது. அதில் தான் நான் டிக்கெட்ஸ் வாங்கினேன், தாய் டிக்கெட்டுன்னு ஒரு ஆப்பில். ஸோ அதை நான் கிவ் அவே பண்ண போகிறேன். லைக் எல்லா கண்ட்ரிக்கும் அது வேரி ஆகும். அதில் தான் நான் 3 டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு இருக்குது. லைக் நான் அதில் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் கூட பண்ணிக்கலாம். அதில் தான் நான் புக் பண்ணேன். நெக்ஸ்ட் தாய்லாண்டு போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ். ஒரு சைடு ஃப்ளைட் டிக்கெட் 15,000 to 20,000 இருக்கும். நீங்கள் செப்ரேட்டாகவும் போகலாம், இல்லை ஏஜென்சிக்கிட்ட சொல்லி அவங்க ஒரு பேக்கேஜ் சொல்லுவாங்க, அதில் கூட போகலாம். ஸோ அவங்களே வீசா ப்ரொசீஜர், ஹோட்டல் அக்காமடேஷன் எல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு தலைவலி இருக்காது. நீங்கள் மெயினாக டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் விட மாட்டாங்க, ஆனால் காசு இல்லை, அப்புறம் வேறு கண்ட்ரிக்கெல்லாம் போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிஎஸ் இந்தியாவுக்கு வருவாங்க. அப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பிடிஎஸ் கன்சர்ட் அட்டன் பண்ணணும்னு. ஓகே, டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். நாம் எல்லோரும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பிடிஎஸ் கன்சர்ட்டை பார்க்க தான் போகிறோம். உங்களுக்கு ஏதாவது பிடிஎஸ் பற்றி டவுட்ஸ், இல்லை கேபாப் பற்றி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண தான் இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பிடிஎஸில் உங்கள் பயஸ் யாருன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் எந்த டாபிக் பற்றி நான் பேசணுன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சவுத் கொரியாஸ் அண்ட் தாய்லாண்ட், சைனா பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ், மாடல்ஸ், கேபாப் ஆர்டிஸ்ட், சிங்கர்ஸ் எல்லாரும் பற்றியும் சொல்ல போகிறேன். உங்கள் ஃபேவரட் ஆக்டர் யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்படியே ஸ்கின் கேர், மேக்கப், ஹேர் க்ரோத், எது பற்றி டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன உங்கள் சிஸ்டர்ன்னு நினச்சிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுறேன். ஓகே. ஸோ எனக்கு தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம் எல்லாம் வரும். ஸோ அதனால தான் தமிழ் ரொம்ப நல்லா பேச மாட்டேங்கிறேன். இது ஸ்டார்டிங் வீடியோ தான் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் எல்லாம் நான் நல்லா பண்ணுவேன். ஓகேவா? பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ், மறந்துடாதீங்க.